ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆம், ஆண்டவராகிய இயேசு உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்ப்பு ஞாயிறுக்கு பின்வரும் சனிக்கிழமை நற்செய்தி பகுதி மார்க்கு தொகுப்பு 16, அருள்வாக்குகள் 9 தொடக்கம் 15 வரை. இன்றைய நற்செய்தியில் இயேசுவோடு நீண்ட காலத்தை செலவு செய்தவர்கள், அவரோடு நற்செய்தி பணியில் பயணித்தவர்கள், அவருக்கு மிக நெருக்கமாக இருந்த சீடர்கள், இயேசுவின் உயிர்ப்பு நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது அதனை நம்ப மிகுந்த தயக்கம் காட்டினர். உயிர்த்த இயேசு யாருக்கு தோன்றினார் என்பதை மற்ற நற்செய்தியாளர்கள் விரிவாக சொன்னதை இங்கே மார்க்கு ரத்தின சுருக்கமாக தருகிறார். யோவான் சொல்லுகின்ற மகதலா மரியாவுக்கு தோன்றியதை குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக லூக்கா சொல்லுகின்ற எம்மாவு சீடர்கள், அவர்களுக்கு இயேசு தோன்றியதையும் இங்கே மார்க்கு குறிப்பிடுகிறார். மூன்றாவதாக 11 தோன்றியதை லூக்காவும் யோவானும் குறிப்பிடுவதை இங்கே குறிப்பிடுகிறார். குறிப்பிட்டுவிட்டு இயேசு அவர்களிடம் தோன்றி அவர்களது கடின உள்ளத்தையும் நம்பிக்கையின்மையையும் கண்டிப்பதாக இன்றைய நற்செய்தி குறிப்பிடுகிறது. அவநம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கு செல்ல இயேசுவே அவர்களுக்கு ஊக்கம் தருகிறார். ஆனால் இயேசு தான் அழைத்தவர்களுடைய தகுதியின்மையை பார்த்து அவர்களை தள்ளிவிடுவதில்லை. உயிர்த்தெழுதலை நம்பவில்லை என்பதற்காக யாரையும் அவர் தள்ளிவிடவில்லை, கண்டுகொள்ளாமல் இல்லை. கடவுள் நம்மேல் வைத்த நம்பிக்கையை ஒருபோதும் இழப்பதில்லை. மாறாக அவர்களிடமே உலகளாவிய திருத்தூது ஆணையை, யுனிவர்சல் அப்போஸ்டலிக் மேண்டேட், அதனை வழங்கினார். உலகளாவிய திருத்தூது ஆணை ஒவ்வொரு நற்செய்தியின் இறுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 மத்தேயு 28, 19, 20. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். லூக்கா 24, 46, 48. பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள், எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும். யோவான் 20, 21. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். திருத்தூதர் பணி 1:8. தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இன்றைய நற்செய்தியில் மார்க்கு அவருடைய உலகளாவிய நற்செய்தியின் ஆணை, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். எனவே இந்த உலகளாவிய திருத்தூது ஆணையை பார்க்கின்ற போது ஒரு உண்மை வெளிப்படுகிறது. உலகளாவிய கடவுளுடைய ஆணை கடவுளுடைய இதயத்தை குறிக்கிறது. அவருடைய இதயம் அன்பு நிறைந்தது. அன்பு என்கின்ற நற்செய்தி எங்கும் பரப்பப்பட வேண்டும். இயேசுவின் செய்தி எங்கும் பரப்பப்பட வேண்டும். இயேசு என்கின்ற நபர் எல்லா இடங்களிலும் எதிரொலிக்கப்பட வேண்டும். இதுதான் கடவுளுடைய இதயமாக இருக்கிறது. கடவுளின் அன்பு யாரிடமாவது எங்கேயாவது இருந்தால் அது எல்லா இடங்களிலும் உள்ள ஒவ்வொருவரிடத்திலும் கொடுக்கப்பட வேண்டும். இந்த போதிக்கும் சாட்சிய வாழ்வாக வாழும் பணி சிறப்பாக திருத்தூதர்களின் வழிவந்த ஆயர்களுக்கும் துறவிகளுக்கும் கண்ணீர்களுக்கும் உரியது என்றாலும், 2ஆம் வத்திக்கான் ஏட்டில் உள்ள பொதுநிலையரின் திருத்தூது பற்றிய ஆணையில் அப்போஸ்தலிக்கும் அக்குசிட்டாத்தும், தந்தையாகிய கடவுளின் மகிமைக்காக எல்லா மனிதர்களையும் மீட்பில் பங்கு பெற செய்வதற்கும் கிறிஸ்துவின் இறையாட்சியை படைப்பு முழுவதும் பரப்புவதற்கும் திரு அவை நிறுவப்பட்டது. எனவே திரு அவையில் இருக்கின்ற திருமுழுக்கு பெற்ற அனைவரும் இந்த கடமையை செய்ய தகுதி பெற்றவர்கள்.
திருத்தூது பணியை உலகமெங்கும் சென்று அறிவிக்கும் உன்னதமான கடவுளின் பணி எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உரிய ஒன்றாகும். திருத்தூது அறிவிக்கும் பணி ஒரு பெருமைக்குரிய தனிச்சலுகையாக நம்மிடம் தரப்படவில்லை. மாறாக அது ஒரு கட்டளையாகவே தரப்பட்டிருக்கிறது. அதனால்தான் கூட்டு ஒருங்கியக்க திரு அவையிலும் சினடல் சர்ச் மிஷன் நற்செய்தி அறிவிப்பு பணி மிகவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நற்செய்தி அறிவிக்கப்படாத திரு அவை அல்ல, அது இயக்கமற்ற திரு அவை. அப்படியே ஒரு இடத்திலே நிறுவனப்படுத்தப்பட்டு இறுகி போகும் திரு அவை. மாறாக திரு அவை நற்செய்தியை அறிவிக்கும் திரு அவை, பயணிக்கும் திரு அவை. பயணப்படுகின்ற திரு அவையில் இருக்கின்ற நாம் நற்செய்தியை அறிவிப்போம். ஆமீன்.